கவலை கொண்டு இருப்பதென்ன கண்ணன் தங்கை சொல்லிடம்மா மௌனமாக இருப்பதென்ன மாயன் தங்கை சொல்லிடம்மா என்னமோ நடந்ததா தாயை நிறத்தில் சொல்லிடம் அன்னை ஈஸ்வரியின் இடமதி அன்னை ஈஸ்வரனும் கேட்டமோ ஆதிசக்தி பார்வதியா அந்த நல்ல வேலையில் அவள் அரணாரிடம் ஏது சொல்வாள் பகவான் இல்லா வேலையிலே உனக்கு பரிமோசம் வந்ததென்ன கடவுள் இல்லா வேலையிலே நீ கண்கலங்கி இருப்பதென்ன பார்வதி நான் சிவனார் இல்லா வேலையில் சிவசக்திக்கு வந்த மாற்றம் என்ன தேவர்கள் மூவர்கள் யாராவது இடுக்கம் செய்தார்களா ஆண்டவா பரம்பொருளே ஈரேழு 14 உலகத்திற்கும் இறையருக்கும் இறைவனின் மனைவி அல்லவா நான் அப்படி இருக்கும் போது உங்க அருளால எனக்கு ஒரு குறைகளுமே கிடையாது அம்மா பார்வதி எந்த குறையுமே இல்லைன்னா பிறகு ஏண்டி இப்படி இருக்க ஆண்டவா நீங்க உலகமெல்லாம் போய் படியிழந்துட்டு வாரம்னு போனீங்களே எந்த உயிருக்கெல்லாம் நீர் படியிழந்து வந்தீர் ஏய் பார்வதி உலகத்திலே என்னால படைக்கப்பட்ட மனுக்கள் அத்தனைக்கும் ஆண்டவன் நான் படி இழந்திருக்கேன் கல்லில் வாழ் தேரை முதல் கற்ப சிசு வரைக்கும் உள்ள உயிர்களுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் மறையோ நான் படி இழந்திருக்கிறேன் அம்மா என்னுடைய படியளப்பிலே எந்த குறையும் கிடையாது எந்த குறையுமே இருக்காது எதை சந்தேகப்பட்டாலும் என் வேலையை மட்டும் சந்தேகப்படாத என் படியிழப்பு மீது மட்டும் நீ சந்தேகமே படக்கூடாது பார்வதி என்ற ஆண்டவன் சொல்ல அப்ப பார்வதி சொன்னா நீங்க எல்லாருக்குமே படி இழந்தோம்னு சொன்னாலும் இன்னைக்கு ரோட்ல பாருங்க சில பேர் சோறு கஞ்சின்னு சொக்க தெரியுதாங்க அவங்க எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்க அன்னத்தை மதிக்கணும் சாப்பாட்டை மதிக்கணும் கஷ்டப்பட்டு சோத்தை பொங்கி குழம்பு வச்சு தட்டுல போட்டு கொண்டு வந்து கொடுத்தான்னா அவன் ஒத்த கைட்டு கொடுத்தா நம்ம 2 கைட்டு வாங்கி சாப்பாட்டை ஒரு கும்பிடு போட்டு சாப்பிடணும் புரிஞ்சு சாப்பிடணும் அதை விட்டுட்டு என்ன குழம்பு வச்சுட்டு என்ன சோறு பொங்கின்னு சோத்தை தூக்கி வீசினாமுன்னா